வணக்கம் நேர்களே, நான் உங்கள் சாரா ஃப்ரம் சாரா சாரோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மீனாட்சி அம்மன் நமக்கு இன்னைக்கு தரக்கூடிய மெசேஜ் அண்ட் அட்வைஸ் என்ன அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். நீங்கள் மீனாட்சி அம்மனை மனசில் நினச்சிட்டு உங்களுக்கான பதில்களை, உங்களுக்கான மெசேஜை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய மெசேஜை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மீனாட்சி அம்மன் தாயே போற்றி அப்படின்னு டைப் பண்ணுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க, இது மாதிரியான டெய்லி மெசேஜஸ் நீங்கள் பார்க்குறதுக்கு. மீனாட்சி அம்மன் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, உங்க மனதுக்குள்ள உங்க மேலேயே ஒரு விதமான அவமான உணர்வும் வெறுப்பு உணர்வும் உங்களுக்கு இருந்திருக்கும். ஏதோ ஒரு செயலோ ஏதோ ஒரு சூழலோ உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு பிரதிபலனை கொடுத்ததுனால உங்களை நீங்களே வெறுத்திருப்பீங்க. இனிமேலும் அந்த மாதிரியான மனநிலை உங்களுக்கு தொடர போகிறது இல்ல. கண்டிப்பா அது எல்லாமே ஒரு எண்டுக்கு வரப்போகுது. ஸோ நீங்க உங்களை முதல்ல மன்னிச்சுக்கோங்க. உங்களை நீங்க மன்னிக்கும் போது மட்டும்தான் மற்ற விஷயங்களையும் நீங்க மன்னிப்பீங்க. அதன் மூலயமா உங்களுக்கு ஒரு பெரிய அளவிலான ஒரு ரிலீஃப் உங்களுடைய மனதளவுல கிடைக்க போகுது. உங்க மனதை நல்ல ஒரு பயணத்துக்காக தயார்படுத்திக்கோங்க. ஏன்னா உங்களோட வாழ்க்கையில அடுத்து ஒரு மிகப்பெரிய வெற்றியும் சந்தோஷமான தருணங்களும் வந்துகிட்டு இருக்கு. அப்போ அந்த வெற்றியையும் சந்தோஷமான தருணங்களையும் நீங்க முழுதா அனுபவிக்கிறதுக்கும், இதன் மூலமா நீங்க நிறைய நன்மைகளை மற்றவங்களுக்கு செய்யறதுக்கும் முதல் இந்த 2 விஷயங்களை நீங்க சரி செஞ்சு ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதன் மூலம் கண்டிப்பா வரக்கூடிய நன்மைகளையும் நீங்க ஏற்க தயாரா ஆயிடுவீங்க, உங்க உடலாலையும் மனதாலையும். அப்படின்றதுதான் உங்களுக்கு மீனாட்சி அம்மன் தரக்கூடிய மெசேஜ். இனிமே வரக்கூடிய வாழ்க்கைய நீங்க சந்தோஷமா என்ஜாய் பண்ணி அந்த வாழ்க்கைய செலிப்ரேட் பண்ணி வாழ ஆரம்பிங்க. கண்டிப்பா உங்களுடைய மீனாட்சி உங்களுக்கு உறுதுணையா பக்கத்துணையா இருப்பாங்க. அப்படின்றதுதான் அவங்க உங்களுக்கு தரக்கூடிய ஒரு அட்வைஸ் மெசேஜா இருக்கு. நீங்க ஓம் மீனாட்சி அம்மன் தாயே போற்றின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு நிச்சயமா அடுத்த 24 மணி நேரத்துல ஒரு நல்ல செய்திகள், நல்ல தருணங்கள் நிச்சயமா நடக்கும். இது மீனாட்சி அம்மனுடைய வாக்கா இருக்கு.